மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து அருளியவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். விழிப்பு நிலை பற்றி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு கதை சொல்வது உண்டு. ஒரு குருவிடம் 3 சீடர்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவர் விழிப்பு நிலைக்கு விளக்கம் கேட்கவே குரு தூரத்தில் இருந்த கிணற்றை காண்பித்து அதன் அருகில் இருக்கும் பானையில் என்ன இருக்கிறது என்று பார்த்து வருமாறு அனுப்பினார். அவனும் பானையின் அருகே சென்று பார்த்தான். அது காலியாக இருந்தது. குருவிடம் அது காலியாக உள்ளதாக சொன்னான். ஆனால் குரு 2வது சீடனையும் அழைத்து அனுப்பி பார்த்து வருமாறு கூறினார். 2வது சீடனும் போய் பார்த்தான். பானை காலியாகத்தான் இருந்தது. ஆனாலும் 2வது சீடன் குரு தன்னையும் அனுப்பி பார்த்து வருமாறு கூறியதற்கு ஏதேனும் காரணம் இருக்கும் என சிந்தித்தான். பிறகு குருவிடம், அது காலியாகத்தான் உள்ளது குருவே, ஆனால் அது காற்றால் நிரப்பப்பட்டுள்ளது என்றான். இப்பொழுது குரு காற்று நிரம்பிய பானையில் இருந்து காற்றை எப்படி வெளியேற்றுவது என்று மூவரையும் பார்த்து கேட்டார். 3வது சீடன் சற்று நேரம் சிந்தித்துவிட்டு கிணற்றின் அருகே சென்று கிணற்றிலிருந்து நீர் இறைத்து பானை முழுவதும் நீரால் நிரப்பினான். இப்பொழுது குரு சொன்னார், ஆம், பானை நமது மனதை போன்றது. வெற்றிடமான மனதில் தீய எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நிரம்பி இருக்கும். எனவே தன்னுடைய உடலுக்கும் மனதிற்கும் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தராத அன்பையும் கருணையும் ஆகிய நல்ல எண்ணங்களை கொண்டு நம் மனதை நிரப்ப வேண்டும். நல்லவற்றை நிரப்ப நிரப்ப தீயவை என்னும் அல்லவை தானே வெளியேறும் என்று கூறினார். முனைப்பொழிந்தால் மெய் உணர்வாம். நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேறாது. நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா. இப்பேறு தவத்தாலன்றி யார் பெறுவார், யார் தருவார்? அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருளென்றறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டேயிருக்கும் விழிப்பு வேண்டும்.